உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடா கேள்வி இது? டாக்டர்னா கோலம் போடக்கூடாதா? உங்க அண்ணன் மண்டையில தான் ஒண்ணும் இல்ல, ஆனா ஏன் மண்டையில மூளைன்னு ஒண்ணு இருக்கு. அது வேலையை கரெக்டா பண்ணும். ஏமைனி டாக்டரா இருக்கீங்க, இப்படியா மண்டையில கொட்டுவீங்க? வளர்ற பையனை மண்டையில கொட்டினா வளர மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுக்குதான் படிடா பரமான்னு சொல்றது. ஜெனடிக்ஸ் பத்தி தெரிஞ்சா உனக்கு இந்த மாதிரி மூட நம்பிக்கையே வராது. ஆத்தி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தெரியாம வெள்ளனே போய் கறி எடுத்துட்டு வந்துட்டோம்லா. ஐயோ வேஸ்டா போச்சு. வெள்ளிக்கிழமையா? என்ன வளர்ற? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? பரவதுக்கு இப்படி கலர் கோலம் எல்லாம் காரணமாதான். அண்ணே மைனி அபாரம் நீ பாரு, இந்த சினிமால வர ஹீரோயின் மாதிரி எம்புட்டு அழகா கோலம் போடுறாவுன்னு. இலே அம்புட்டு அண்ணனோட ஏற்பாடுல ஒரு டாக்டரை ஒரு சூப்பரான குடும்ப குத்து விளக்கா மாத்தி வச்சிருக்கோம்ல. எப்படி? ஐயோ பெரிய சாதனை. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கோலமே உனக்காக தான் மிஸ்டர் மல்லிகை கடை சண்முகம். என்னது, எனக்காகவா? ஆமா, அதுக்காக தான் காலங்காத்தாலே எந்திரிச்சு தலை குடிச்சு இந்த கேலண்டர்ல இருக்கிற மகாலட்சுமி மாதிரி உட்காந்து இப்படி கலர் கலரா கோலம் போட்டுட்டு இருக்குதியோ. அம்புட்டும் எனக்காகவா? நம்பவே முடியலையே. டேய் லூசு, இது வெறும் கோலம் இல்லடா. என்ன போட்டிருக்கேன்னு நல்லா பாரு. இப்படி ஒவ்வொரு எழுத்தா வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள உச்சி வெயில் வந்துரும். அண்ணன் தான் திணறாருன்னு தெரியுதுல, நீங்களே படிச்சு சொல்லிடலாம்ல. சொல்றேன்டா சொல்றேன். I will be released in 64 daysன்னு எழுதிருக்கேன். அனி அப்படின்னா என்னது நீ? இல்ல அதுதான் 64 பெற்று பெருவாழ் வாழுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுதா. அத அண்ணன் கரெக்டா தானே படிச்சா அப்படி. லூசு, இன்னும் 64 நாள்ல இவன் கிட்ட இருந்து எனக்கு விடுதலைன்னு அர்த்தம். அண்ணே அந்த 100 நாள் வேலை திட்டம் இன்னும் முடியலையானே? அதுக்குதான் 64 நாள் இருக்குன்னு எழுதியிருக்கேன். அம்புடுதானே? நன்றி டாங்ஸ். இது என்ன பாராட்டா? தேங்க்ஸ்னு சொல்ற? இல்ல, நான் இதோட கம்மியா இருக்கும்ல நினைச்சேன். இன்னும் 64 நாள் இருக்கா? இதெல்லாம் வெறும் நம்பர் தான்ல, இதுக்கெல்லாம் போய் சங்கடப்படுவாங்களா நீ? தல்ல இப்ப பாரு. இப்ப படியில அண்ணே சூப்பர்னே, 164 நாள் இருக்குனே. ஓஹோ, அம்பட்டு புத்திசாலியா நீ? இப்ப பாரு. இப்ப படி, எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லு. 16 நாள் தான் இருக்கு. அது மனசு கணக்கே கரெக்டா இருந்த மாதிரி இருக்கலாம். இரு ஒரு நிமிஷம்.
வேலை போயிருச்சுன்னா இந்த முத்துப்பாட்டி என்ன செய்வான் சொல்லு. ஏற்கனவே இவனுக்கு மூக்குக்கு மேல கோபம் வரும். இந்த சனியினால வேலை போச்சுன்னா ஒன்னாலதான் எனக்கு வேலை போச்சு. இப்ப என்னால உசுறு போகுது அப்படின்னு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு கையில சுட்டவன் நெஞ்சில சுட்டுட்டானா என்ன ஆக? எல்லாம் இவனுக்கு தேவையா? ஐயா, அப்படிலாம் எதுவும் நடக்காதீங்கய்யா. என் பொண்டாட்டி கிட்ட வாயை திறக்க மாட்டேங்கய்யா. அவ கேட்டா தோட்டத்துல ஏதோ கம்பு குத்திருச்சுன்னு சொல்லிக்கிறேன்யா. ஐயா, ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்யா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இரு, இந்த ஒத்த ஓட்டு வரட்டும். அவனை உன் வீட்டுக்கு அனுப்பி உன் பொண்டாட்டியும் பேர பயல்களையும் போட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு வர சொல்லுதே. உனக்கு பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் அதை பார்த்துக்க. அப்பா அப்பா, என்னலே இப்ப என்னாச்சு? இவனுக்கு என் தலையில இடி இறக்கிட்டாங்கப்பா. இந்த சம்முவமும் ரத்னாவும் தான். என்னலே சொல்லுத? பா, என்னப்பா அது? அந்த வாத்தி பையில மிரட்டி குடும்பத்தோட விரட்டி அடிச்சோமே, அது அம்புட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு. என்னலே சொல்லுத? இந்த சம்முவமும் ரத்னாவும் அந்த வாத்தி பையில தேடி அவன் சொந்த ஊருக்கே போயிருக்காங்க. அங்க அவனுக்கு நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்தி அதே தேதியில தை மாசம் 5ஆம் தேதி அந்த வாத்திக்கும் ரத்னாவுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. அதனால என்னலே, அதே தேதி அதே தை மாசம் 5ஆம் தேதி அந்த ரத்னா கழுத்துல நீ தாலி கட்டு. இவன் தாலிய கட்டிட்டாலும் சனியன அம்மா, காப்பி ஆறிடுச்சு, சூடு பண்ணி கொண்டு வரேன். சரி. முதல்ல இவ வாய ஓட்டக்கணும். வர வர ரொம்ப நீளுது வாய். பா, இங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன இப்ப பஞ்சாயத்து வச்சிட்டு இருக்கீங்க? இப்ப என்னல செய்ய சொல்லுத? என்ன இந்த விஷயத்தை கேட்டோட என்ன உப்பாரி வைக்க சொல்லுதியா? அதான் சொன்னேன்ல, அவன் என்னல தேதி குறிக்கிறதே, அதே தேதியில நீ போய் தாலி கட்டுங்க. அப்படிதான். எப்படிப்பா? அதையும் நானே சொல்லி தரணுமா? பொறவெதுக்குல நீ போலீஸ்காரன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ அந்த தேதியில ரத்னா கழுத்துல தாலி கட்டுத இல்லன்னு வையே, ஓன் துப்பாக்கி எடுத்து நானே உன்னை சுட்டு தள்ளிடுவேன், பாத்துக்க. நல்லா சொன்னீங்க. எந்தானே, நீங்க காப்பிய குடிங்க. இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல. சுடுவேன் சுடுவேன். என்ன எனக்கு அது தைரியம் இல்லைன்னு நினைச்சிட்டாலோ? ஆத்திரம் வந்த இவளையும் சேர்த்து சுடுவேன். ஆமா, அம்புட்டு சூடு என் தலை வரைக்கும் ஏத்து வச்சிருக்கீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.